வியாபாரம் பார்க்குது. அது பூலோகவாசிக்கு உள்ள வேலை. ஐயா அந்த பூலுகள்லாம் பேசிட்டு கூடாது. நான் அப்படி பேசலையே. பூலோகத்துக்கும் மேல் உலகத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல? இருக்கு. மேல் உலகத்திலிருந்து பூலோகத்துக்கு நான் வந்திருக்கேன். பூலோகம் என்றால் என்ன? பூலோகம் என்றால் பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் பூலோகம். மேலோகத்தில் என்ன வாழும்? மேலோகத்தில் இருக்கக்கூடியவங்க தேவர்கள் முனிவர்கள் அனைவரும். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகப்பட்டவன் தேவேந்திரன். அப்பேற்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவங்க மேல் உலகத்துல நாங்க இருக்கோம். சத்தியலோகத்துல. சத்திய போட்டுக்கிட்டா சத்தியலோகம். சத்தியலோகம். ஆமா. 14 லோகத்திலே ஒரு லோகம், அது சத்திய லோகம். ஆமா. சத்திய லோகமா சத்திய ஊரா? சத்திய உலகம். சத்திய உலகம். ஆமா. சத்திய உலகத்திலே இந்திரானப்பட்டவர் தெய்வம் யாரு? தலைவரா? இந்திரனாகப்பட்டவன். இந்திரன் தலைவர். ஆமா. இந்திரன் தலைவர் பெயர், மனைவி பெயர் என்ன? இந்திரன் மனைவி பெயர் இந்திராணி. தப்பு. என்ன தப்பு? இந்தா சொல்லிட்டார்ல, இந்திரன் மனைவி பேர் இந்திராணி கிடையாது, இந்துராணி. அதைத்தான் நான் சொன்னேன், இந்திராணின்னு சொன்னேன். நான் தவறா சொல்லலையே. சரி, அப்ப சந்திர மனைவி பேர் என்ன? யாரு? சந்திர மனைவி பேர். எந்த சந்திர மனைவி? ஆல்ரவுண்ட் சந்திரன். அந்த பேர் உங்களுக்கு தாங்க தெரியும். தெரியாதா? ஆல்ரவுண்ட் சந்திர மனைவி நமக்கு தெரியாதுங்க. தெரியாதா? தெரியாது. சந்திர மனைவி இந்திராவணி இருக்குல்ல, இந்திரா காந்தியா? இந்திராணியோட இளைய சித்தப்பா மகதான். அப்படியா? அது உங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்றதுனால சொந்தத்தை வச்சு நீங்க பேசுறீங்க. சரிங்க, அது பேரு இந்திராணி. சரி, இது சொந்தமா இருக்கிறதுனால சொந்தராணி. சரி, இப்போ இவர் வந்திருக்காரு, நீங்க யாரு? இங்கிட்டு வந்துராணி. 12 ரூபாய்க்கு பேசியிருக்கேன். 12 ரூபாய்க்கு என்ன பேசிருக்காரு? நான் வந்து நம்ம மாணவே நம்மளோட ஏதாவது திருத்தனமா புக்கு வாங்கி படிச்சு விட்டான் போல அப்படின்னு நினைச்சா இந்த ராணி அவர் கொண்டாட்டியா? ஆமா, சொந்தமா கட்டினால சொந்த ராணியா? தம்பி நீ இங்க இருக்கவே கூடாது, உள்ள வந்தேன்னு சீமக்கரில் கட்டி வச்சு அறையவேன். அகில உலகத்துக்கும் படியளந்தவன் யார்? பாட்டன் பரந்தாமன். ஆமா, அது நான் ஒரு புலோரில் அடிச்சேன், உண்மைதானா? பரந்தாமன். பரந்தாமன். ஆமா. பரந்தாமன் என்ன வேலை செய்யறார்? பரந்தாமன் திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றார். தண்ணியை போட்டு படுத்திருக்காரு. என்னது தண்ணியை போட்டு படுத்திருக்காரா? திருப்பால் கடல். திருப்பார் கடலிலே தண்ணீருக்கு மேல பாம்பு மேல படுத்திருக்கிறாரு. ஏன் பாம்பு படுத்திருக்காரு? பாம்பு மேல படுத்திருக்காரு அப்படின்னா திருப்பார் கடல் பொங்குச்சு அப்படின்னா பூலோகத்து மக்கள் அனைவரும் அழிஞ்சு போயிடுவாங்க. அதற்காக திருப்பார் கடல்ல தண்ணிக்கு மேல பாம்பு மேல படுத்திருக்காரு. ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய பாம்பு மேல எனது பாட்டன் பரந்தாமன் படுத்திருக்காருங்க. அருமையான வாசகம். இப்ப எல்லாரும் கவனிக்கணும். திருப்பார் கடலிலே இவருடைய பாட்டன் பரந்தாமன் 5 தல நாகத்திலே படுத்திருக்கிறார். அவர் அந்த நாகத்திலே படுக்காவிட்டால் கடல் தண்ணி வந்து மக்களை அழித்துவிடும் என்பதற்காக பாம்பு அமைக்கிட்டு படுத்து கிடக்கார். சுனாமின்னு 10 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு கொடூர அலை வந்தது, சுனாமி. அப்போ உங்க பாட்டையும் எந்திரிச்சு போய் பீடியர்ஸ் வந்து படுத்தாரா? கைதட்டான். சும்மா சுனாமி வந்தது, அது இயற்கையாக வந்தது, அதை யாரும் தடுக்க முடியாதுல்ல. ஏன் உங்க பாட்டை எனக்கு வரலைவா? பாட்டை இருக்கிற இடத்துல இருப்பாரு, அதற்காக சொல்ல முடியாது. அது இயற்கையா வந்தது, அதை யாருமே தவிர்க்க முடியாது. இயற்கை என்றால் என்ன, செயற்கை என்றால் என்ன? இப்ப இயற்கை என்றால் என்ன, செயற்கை என்றால் என்ன? இயற்கை என்று சொல்லக்கூடியது நம்ம மனிதன். இப்ப இயற்கையா இருக்குங்க நீங்க. இப்ப அனைத்தும் தோரணம் கட்டிருக்கிறாங்க, இது இயற்கையா செயற்கையா? இயற்கை தான். எப்படி இயற்கைன்னு சொல்ல முடியும்? இயற்கை என்று சொல்லக்கூடிய மனிதன் கொண்டு போய் கட்டினதுனாலதான் அது செயற்கை. மூக்காந்தண்டை அடிச்சு பண்ணி என்ன பாபு? கலைப்பாவு. சரி, அது செயற்கை என்று சொல்றீங்களா? ஆமா, மனிதனாகப்பட்டவன் செஞ்சாதானே அந்த தீபத்தை ஏற்ற முடியும். தீபம் தானே. ஆனா செஞ்சது மனிதன். இயற்கை இயற்கையை கொண்டு வந்து செயற்கையில வைத்தான். இயற்கை செயற்கை. செயற்கை கொண்டு சேர்ந்தவன் மனிதனுடைய கை. அதான் இயற்கை செயற்கை. வழக்கை முருங்கைக்காய். அது முருங்கைக்காய கை தட்டி தொலைங்கிற நாசமா போவேன். ஐயா, இயற்கை செயற்கை கடைசியில் முருங்கைக்காய் அப்படின்றீங்க. சரி, இருக்கட்டும். இருக்கட்டுமா? என்ன இருக்கட்டும்? இப்பதான் இருக்கிறீங்களே. இப்ப 2 பேத்துக்கு என்ன வேலை உங்களுக்கு? நீங்க என்ன வேலை வந்தீங்க? நான் பூலோகத்து மக்களை எல்லாம் பார்க்கணும். உங்களை மாதிரி மனிதர்களுக்கெல்லாம் நல்ல ஆசீர்வாதம் நான் கொடுப்பதற்காக இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்க இங்க எங்க இடம், இந்த இடம். உங்க இடம்னா? இதே எங்க இடம். உங்க இடம்னா எந்த இடம்? இப்ப இந்த இடம் எங்க இடம்? இந்த இடம் உங்க இடம் அப்படின்னா இடத்தோட பெயர் என்ன? இடத்துக்கு பேரு வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரல்ல என்ன செய்யறீங்க? வேள்விமலை சாரல்ல 85 செங்கக்கல்ல அடுக்கி 85 செங்கல் அடுக்கி என்ன பண்றீங்க? யாகம் பண்ணுவோம்.
யாகம் பண்றீங்க. ஆமாங்க. யாகம் யாருக்காக பண்றீங்க? யார் எங்க முருகப்பெருமானுக்காக. முருகனுக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அவர் எங்க பெரியத்தம்மா இருந்தாரு இந்த போன ஜென்மத்துல. யாரு? ஏதோ தூக்க வரிசையில் பேசிவிட்டே மன்னிச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட அவனை அரைஞ்சிருவேன். முருகனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் அப்படின்றீங்க. முருகனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? குல கடவுள் முருகன், குல கடவுள் முருகன், ஆத்தா தெய்வம் பார்வதி. சரி, இந்த குல கடவுள் முருகனுக்காக நீங்க என்ன செய்யறீங்க? காவல் செய்கிறோம். காவல் எதை காவல் செய்யறீங்க? இந்த இந்த இது காவல் செய்யணும்னா விட்டுரு பாபு. ஏங்க எதுக்காக செய்யறேன் அதுக்காக செய்யறேன். முருகனுக்கு காவல் செய்யறேன் அப்படின்னா காவல் எதை காவல் செய்யறீங்க? எதற்காக காவல் செய்யறீங்கன்னு கேட்டேன். காவலிலே பல காவல் உண்டு. சரி, எல்லையை காப்பது ராணுவ காவல், சரி, தமிழகத்தை காப்பது தமிழக காவல், உண்மைதான். ஊரை காப்பது கருப்பன் காவல், ஐயனார் காவல். அது உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த நாடகத்தை காப்பது விழா கமிட்டி காவல். காவல் அப்படி சொன்னாதான் காசு வரும். இதற்கு தலைமை தாங்கள் நீங்க எம்கேஆர். ஐயா, ஆமா. தலைமை மயிறு வேணா காலு மயிறு வேணா? ஏன் அப்படி சொல்றீங்க? உள்ள மயிறு இங்க பிடிக்கிட்டு போயிடுச்சு இதுல. அவன் ஆளு போச்சு. இவன் எதுக்குடா இந்நேரத்தில் வண்டி எடுத்து வர்றேன்? டிராக்டர் ஓட்டுவேன்லாம் டிரைவரை வச்சு என்னை சித்திரை எடுத்துறாங்க. கேமரா எங்க அவன்? இங்கே சேர இடத்து கூட ஏப்பா வண்டி இந்நேரம் எடுத்து வரேன், தூக்கத்துலையாடா ஓட்டி பழகிறீங்களாடா? இது காருன்னு நினச்சிங்களா? உங்கள் வீட்டு மயிருன்னு நினச்சி பாவு அவங்க மேலே உள்ள கோபத்தில் நான் இப்போ திரும்பிடுவேன். இல்ல இல்ல, இப்ப முருகனுக்கு காவல் அப்படின்னு சொன்னீங்க. முருகனுக்கு எதை காவல் செய்யறீங்கன்னு கேட்டேன். திணைக்காவல். திணையில எந்த திணை காவல் செய்யறீங்க முருகனுக்கு? கருந்திணை செந்திணை. யார் யாருக்குன்னு கேட்டேன். கருந்திணை எங்களுக்கு, செந்திணை செந்தில் வடிவேலனுக்கு. செந்தில் வடிவேலனுக்கு, செந்தினை கருந்தினை உங்களுக்கு. ஆமா. நீங்க மட்டும்தான் காவல் செய்யறீங்களா? இல்ல, யார் இன்னும் செய்யறது? இன்னும் யாரு செய்யறதுன்னு உள்ள போய் பார்த்தா தெரியும். யார் காவல் செய்யறதுன்னு கேக்குறேன். யாரு செஞ்சா ஒப்பும். இல்ல, இப்ப நீங்க முருகனுக்காக காவல் செய்யறேன், முருகன் குலக்கடவுள் அப்படின்னு சொன்னீங்க, ஏத்துக்கிட்டேன். அப்ப ஆண்கள் மட்டும்தான் காவல் செய்யறீங்களா? ஆண்கள் வந்து பெண்களை காவல் செய்யறோம். பெண்கள் தான் திணையை காவல் செய்யறாங்க. பெண்கள் எதை காவல் செய்யறாங்க? திணை. முருகனுக்காகத்தான். ஆமா. எந்த நிலத்துல? அருமை, அவ்வளவுதான். என்ன சொல்ல தெரியல, அசிங்கப்பட்டேன். எல்லாரும் வந்து கேட்டுவிட்டாரு கேள்வி. நான் சொல்றேன், நீ சொல்லுப்பா பாப்போம். என்ன கேட்டீங்க? எந்த நிலத்துல காவல் செய்யறீங்க முருகனுக்குன்னு கேட்டேன். வயக்காட்டுல வைக்கலாம். வயக்காட்டுலயா? இல்லாட்டி கரசக்காட்டுல கூட வைக்கலாம். எப்படி கரச காட்டுல போய் எப்படி வைக்க முடியும்? வயக்காட்டுல எப்படி எதை வைக்க முடியும்? ஆனா வந்து அப்படி வைக்கல. அப்புறம் நஞ்சை நிலம், புஞ்சை நிலம். இப்ப நீங்க செய்யறது வந்து நஞ்சை நிலமா புஞ்சை நிலமா? நஞ்சையும் இருக்கு, புஞ்சை இருக்கு. அப்ப எந்த நஞ்சை நிலத்துல செய்யறீங்களா காவல்? புஞ்சை நிலத்துலயா? நஞ்சை நிலத்துல மத்தியானம் வரைக்கும் பார்ப்போம். சரி. புஞ்சை நிலத்துல ராத்திரிக்கு இருப்போம். புஞ்சை நிலத்துல ராத்திரிக்கு இருப்பீங்களா? ஆமாங்க. நஞ்சை நிலத்துல மதியத்துல இருப்பீங்களா? ஆமா ஆமா. அப்ப நஞ்சை நிலத்துல என்ன விதைச்சிருக்கீங்க, புஞ்சை நிலத்துல என்ன விதைச்சிருக்கீங்க? நஞ்சை நிலத்துல நஞ்சை விதைச்சிருக்கோம், புஞ்சை நிலத்துல புஞ்சை விதைச்சிருக்கோம். இது எனக்கு தேவை புஞ்சையா? எதுக்கு தேன் உள்ள போறானே இவன்? வர்றேன், ஏதாவது இழுத்து விட்டு போயிடுறேன், நான் இங்க நிக்கிறேன், உனக்கு அவனை புடுறா. அவர் நல்ல மனுஷன்ப்பா, பாவம். அவர் போட்டிருக்கின்ற கதாபாத்திரத்துக்கு பேசி கொண்டிருக்கிறார் சாமி. ஆனா என்ன பாத்திரத்துக்கு வந்து தெரியாம கொஞ்சம் 10ல இருந்து தெரியா பாரு. அவனை விளக்கணும்டா. தாங்களுடைய திருநாமம்? பாட்டுக்கு நாரதன் அப்படின்னு சொல்றீங்க. இந்த பாட்டு பாடுறேன் பிற்கா வைக்கிறீங்களா தேவையில்லாதது. என்னுடைய திருநாமம் தான் நாரதன் அப்படின்னு சொல்றீங்களே. ஏற்கனவே நீங்க பாடித்தே 4 பேர் நாசமா நம்ம நெளிவ பூரா. பாட்டுக்கு நாரதர். ஆமா. வீணைக்கு வாணி. அது வாணின்னு சொன்னேன். வாலி. கலைவாணி. எழுத்துக்கு கண்ணதாசன், தோனுக்கு இளையராசா. கைதட்டலாம். இதெல்லாம் வந்து இளையராசா பற்றி பேசுறது நம்ம சாதாரண கிடையாது. நாரதர் வேஷம் போடுறது கலைபாவு. உண்மைதான். ஆனால் எத்தனையோ நாரதரை சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு தாயா மஞ்சூரட்டு மாட்டு கண்மை வளைஞ்ச மாதிரி உன்னையே சந்திச்சிருக்கேன். ஆனால் உண்மையிலே திறமையான பாபு, உங்கள் வேஷத்துக்கு மதிக்கிறேன். நன்றி. அப்படியா? தாங்கள் குடும்பம் எப்படி இருக்கு? யாருடைய குடும்பம்? எங்க குடும்பம் நல்லா தான் இருக்கு. குடும்பத்திலே மொத்தம் எத்தனை நபர்கள்? நாங்க 10 பேர் இருக்கோம்ங்க. 10 பேரை கூட்டுவாங்க, ஒரு அடி அடிச்சு சொல்றேன். 10 பேரு
போட்டு வந்தா இப்படி அவ்வளோதான். அவர் வந்தது பிடிங்கி தள்ளிட்டு போயிட்டாரு. நாங்க 10 பேர் இருக்கோம். ஆ, அத்தரி, தர்க்கன், பிறகு, பிடுகு, புலகர், புலஸ்தியர், கிருது, வசிஷ்டர், நாரதர் என்று சொல்லக்கூடிய 10 பேர் இருக்கோமுங்க. இந்த நக்குடி புடுங்குடிலாம் பேசக்கூடாது. இல்ல நீங்க கேட்டீங்க உங்க குடும்பத்துல எத்தனை பேர் அப்படின்னீங்க. என் கூட பிறந்தவங்கள பெயரை சொல்றேன். உங்க அப்பா பேரு பிரம்மா. பிரம்மாவா? ஆமா, எந்த ஈசா இருக்காரு. ஏ பிரம்மமயனா? ஆமா, நானே தான். பிரம்மமயன்டா. பரமே நாடகம் கொடுத்து வராம இருந்தால பிரமே. பரமே இல்லைங்க, பிரம்மா. வேற அவ பரமாவா? பிரம்மாவோட பையன். அப்பா என்ன செய்யறாரு? படைக்கிற வேலை. அப்ப இந்த கூலத்துல தீய வச்சு விட்டது உங்க அப்பா தானே? அது கிடையாதுங்க. உலகத்தில் உள்ள 84 லட்சம் உயிருள்ள ஜீவராசி அனைத்தும் படைத்தது எனது தந்தை பிரம்மாவுக்கு வேலை. ஹோண்டா கம்பெனி உங்க அப்பாவா? என்ன கம்பெனி? சோலாரு, அதெல்லாம் உங்க அப்பா? அதுல வேலை பார்க்கறவங்கள படைச்சது எங்க அப்பா பிரம்மா. ஓ, இந்த ஒரு எதமா பேச வந்துட்டாரு. காமெடி. இவர் என்ன கேட்க வந்திருக்கிறாரு? என்ன காமெடி சிரிக்க வைக்கிறான் பாப்போம். அந்த ஜெனரேட்டரை படைச்சது யாரு? அதை செஞ்சது, அதாவது வந்து இப்ப நீங்க கேட்டீங்க அதை செஞ்சது யாரு அப்படின்னு. அதாவது ஒரு மனிதனாகப்பட்டவரை படைக்கிறது எனது தந்தை பிரம்மா தான் இல்லையா? அப்ப மனிதனாகப்பட்டவன் செஞ்சது இப்ப நீங்க சொன்னது ஜெனரேட்டர். ஓ, அப்ப மனிதன் செஞ்சாரு. மனிதன் தான். ஜெனரேட்டரை செஞ்சது மனுஷன். ஆமா, உங்களை அந்த செஞ்சது மனுஷனை செஞ்சது எங்க அப்பா பிரம்மா. ஊறுகா மட்டையும் கஞ்சியும் காலில் ஊத்துறேன் போயிடுறது நல்லது. இதில் ஜென்ரேட்டர் செஞ்சது மனுஷன்டா, ஒன்னே செஞ்சதுன்னா அது என்னது? ஐயா, எங்க அப்பா பிரம்மா தாயே படைக்கிறாரு. எல்லா பேத்தையும் அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவரும் பூலோகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் 84 லட்சம் உயிருள்ள ஜீவராசி அனைத்தும் படைத்தது எனது தந்தை பிரம்மாவுக்கு தானே வேலை. அதெல்லாம் தேவையில்லாத புறாத்தையும் இழுத்து விட்டு போயிடுவேன். தங்களை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். ஏன்னா இருக்க இவர்கள் எல்லாம் குழுவிலே நடிகை கொண்டிருக்கிறார். உண்மைதான். எப்பயாவது ஒரு நாள் இன்னும் சிறிது நேரத்திலே தமிழ் கடவுள் வருவார். அவர் முகத்தை பார்த்து விட்டு படுப்போம் என்று நினைக்கிறார்கள். ஆமாம், டஸ். என் தங்கை வள்ளி, என்னுடைய ஆள் உள்ளருக்கு. தாங்கள் பேர் நாரதர் மகரிஷி. அப்படியே அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். முதல் மேடைகளே நீங்க அந்த பேரும் புகழ் வாங்கி விட்டீங்க. ரொம்ப நன்றி. என்னை சந்திச்ச முதல் மேடைன்னு சொன்னேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம நெளிவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. இன்னைக்கு மத்தி சரியில்லைனால கூப்பிடுறேன். வெள்ளைய சேவலை எடுத்து வாடி, வெள்ளைய சேவலை எடுத்து வாடி. வீரனும் வீரனும் வெள்ளைய சேவலன் படிக்கிறேன். வீரனே கிடையாது, அசோக். கரிசல் காட்டு பெண்ணே என் அவனை கண்டாயா, கவிதை பேசும் கண்ணே என் அவனை கண்டாயா, இருவிழி நடுவிலே இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா, என் இருதய நடுவிலே அடுப்பவன் எவனோ அவனை கண்டாயா, கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான், என்னை தண்ணி நினைத்தவன் ஏனோ தனி சென்றான், என் இருவிழி நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா, இருதை நிலவிலே அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா, கரிசல் காட்டு பெண்ணே என் அவனை கண்டாயா, கவிதை பேசும் கண்ணே என் அவனை கண்டாயா. சரி, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரத மரிசி வந்திருக்கிறார். கொடுத்தாரா? ஆமாத்தா, ஒரு 1/2 கிலோ கொடுத்தாரு. மிச்சம் கால் கிலோ. என்னதுங்க? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் கொடுத்தாரு. நான் கேட்டா கொடுப்பாரா? கொடுப்பார். அழைத்து வாருங்கள். வாங்க சாமி, வாங்க சாமி, அப்படியா வந்து நீங்க தாங்க சாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படிக்க விடலாமா இந்த பொங்கலையே கத்துப்பட்டு தடக்கி விடலாம். இதாங்கய்யா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு. உங்களுடைய குல வழக்கம். ஆமாங்க. மங்களம் உண்டாகட்டும் மகளே, பல்லாண்டு வாழ்க. ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன வரவேற்பு நான் கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? எங்கே பார்க்கலாம்? அதோ தெரியுது பாரு. என்ன தெரியுது? சோள கொல்லையும் வாழை கொல்லையும். பழைய அந்த சோள கொல்லையில போய்
உங்க 2 பேத்தையும் விட்டுட்டு வர போறேன். 8 வருஷமா விளையாம தரிசா கிடக்கு சோள கொள்ளையா. சோள கொள்ளையிலே என்ன சுக்க வச்சவளே, இந்த வாழை தோப்புக்குள்ளே என்ன வசியம் செஞ்சவளே, அப்படியே வளைச்சு போட்டவளே. சோள கொள்ளையிலே என்ன சுக்க வச்சவளே, அந்த வாழை தோப்புக்குள்ளே என்ன வசியம் செஞ்சவளே, அப்படியே வளைச்சு போட்டவளே. தேனா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவளே, அடிமானே என்று சொல்லி என்ன மயங்க வச்சவளே, அப்படியே மலைச்சு நின்றவளே. முத்த ஒண்ணு கேட்கையிலே முனங்கனையே, முத்த ஒண்ணு கேட்கையிலே முனங்கனையே, சத்தம் ஒண்ணு கேட்கும் முன்னே சினங்கனையே, முத்த ஒண்ணு கேட்கையிலே முனங்கனையே, சத்தம் ஒண்ணு கேட்கும் முன்னே சினங்கனையே. கண்ட கண்ட இடத்திலெல்லாம் கண்ணடிச்ச என்ன, கண்ட கண்ட இடத்திலெல்லாம் கண்ணடிச்சு கணக்காக கண்ணி வச்சு அமைக்கிட்டே, இப்ப கணக்காக கண்ணி வச்சு அமைக்கிட்டே. அந்த சோழ கொள்ளையில என்ன சொக்க வச்சவளே, அந்த வாழை தோப்புக்குள்ளே என்ன வசியம் பண்ணவளே, அப்படியே வளைச்சு போட்டவளே. வெண்டக்கா 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 பிஞ்சு போல இருந்த என்ன, சுண்டக்கா வத்தல போல ஆக்கிட்டியே. வெண்டைக்கா பிஞ்சு போல இருந்த என்ன சுண்டைக்கா வத்தல போல மாத்திட்டியே. வெண்டக்கா பிஞ்சு போல இருந்த என்ன, சுண்டக்கா வத்தல போல ஆக்கிட்டியே. சுத்தி சுத்தி வந்து என்ன சுதப்பறியே, சுத்தி சுத்தி வந்து என்ன சுதப்படியே. பறிவோடு பறிவோடு என் பக்கத்தில் நிற்கிறேன். அடி சோழ கொள்ளைக்குள்ள என்ன சொக்க வச்சவளே, அந்த வாழை தோப்புக்குள்ள என்ன வசியம் பண்ணவளே, அப்படியே வளைச்சு போட்டவளே. உன் தங்கை வள்ளி அழைத்து வாருங்க பார்க்க. தங்கச்சி தங்கச்சி என் தங்கச்சி என் தங்கமான தங்கச்சி, அண்ணன் சொன்ன சொல்ல கேட்டு ஓடியாத்தா. ஒரு மெத்த கை பிடிச்சு ஒரே ஒரு உத்தமரி வீரபாண்டி தேர் போல பேரெடுத்ததிங்கத்தா, ராமர் என்ன தருமர் என்ன, மாம மனசு தங்கத்தா. மாமாவே நீ வேணும். 7 ஜென்மந்தா அடியில செய்தி சொல்லி அவனிக்கு தேடி வச்சு சரி சொன்ன மன்ன வருதான். எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதான். ஏ சொன்ன சொல்லிடத்தீர குங்குமத்தை வச்ச மன்னவர் மன்னவருதான் அழகு மன்னவருதான். பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல, மாமன் கூட சேர்ந்திருப்பேன். மதுர வீர பூமி போல, பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல, மாமன் கூட சேர்ந்திருப்பேன். மதுர வீர பூமி போல, சேலையோட நூலு போல சேர்ந்திருக்கும் வந்தந்தா, திருமாலம் சக்கரம் சேர்ந்து தேடி தந்த வந்தந்தா. மாமாவே நீ வேணும். 7 ஜென்மந்தா அடியில தேடி சொல்லி அவனியில் தேடி வச்சு தேடி சொன்ன மன்னவருதான். எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். குங்குமத்தை வச்ச மன்னவருதான் அழகு மன்னவருதான். அடுத்த காரணம்
வாகனம் நம்ம இடத்துக்கு நம்ம நாரத இடத்துக்கு. மரிசி வந்திருக்கிறார். அழைத்து வாருங்கள் இப்படி வாங்க சுவாமி. வர வேண்டும் சாமி வர வேண்டும். தங்களை வருகை நாட்டுக்கு மட்டுமல்ல எங்கள் குலத்திற்கு பெறுவது என்ற மகிழ்ச்சியாகும். மேலும் தாங்கள் இங்கு வந்தது என் முன்னோர்கள் செய்த புண்ணியமாகும். நான் உங்களை சந்தித்தனோட வாக்கியமாகும். தங்களை ஆசீர்வாதம் வரங்கள் திறனைக்கும் கருது தங்கள் பொற்பாதங்களுக்கு மல்லிகமில்லை இருவற்று கொங்கும் வந்தார் என்று சொல்லக்கூடிய மலர்கள் சிறந்தாழ்ந்த வணக்கம் 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 வணக்கம். பல முறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் பெண்ணே. வணக்கம் பல முறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. கொண்ட